Hello guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட பார்த்தீங்கன்னா ஹோம் அலோன் அனாமலி. ஸோ இந்த கேம் வந்து யார் கூட ஆட போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா கூட தான் ஆட போகிறோம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா நானும் என் அண்ணாவும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருப்ப போல இருக்குது. நம்ம அம்மா அப்பா வந்து ஹோம் அலோனாக வச்சுருக்காங்க, வெளியே எங்கேயும் போயிருக்காங்க. ஸோ வீட்டை பார்த்துக்கணும், அனாமலிலாம் உள்ளே விடக்கூடாது. ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. நல்லவங்க மட்டும் உள்ளே விடணும். சரி வாங்க இப்போ வந்து கேம்குள்ளே போயிடுவோம். கைஸ் இந்த வீட்டை பார்த்தீங்களா, கேபின் மாதிரியே இருக்கு. ஓகே, இதுதான் நீயா? என்ன புது கேரக்டர் போல? ஆமா, ஏதோ புது அவதார் செஞ்சிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ என்னன்னா நம்ம அம்மா அப்பா வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 200 rupees சேர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில சோர்ஸ்லாம் பண்ணணுமா. இதெல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து சில அனாமலிஸ் வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனாமலிஸை துரத்தி விட்டுட்டு நல்லவங்களை மட்டும் உள்ளே சேர்க்கணுமாண்டா. ஸோ வந்து இது வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லேப்டாப் இருக்குது, கேமராஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அனாமலியா இல்லையான்னு பார்க்கலாமா? எஸ், அந்த கேமரா வந்து லேப்டாப்பில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதில் வந்து அனாமலிஸை துரத்தி விட்டுட்டு நல்லவங்களை மட்டும் உள்ளே விட்டால் நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஸோ அப்படியே தான் இந்த 200 rupees நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு ட்விஸ்டர்னா நம்ம 6 மணிக்குள்ளேயே அது எல்லாமே வேறு சேர்க்கணும். ஸோ அதுதான் இந்த கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்க போது. ஸோ பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத கேம்லேக்குள்ளே பார்க்கலாம். லெட்ஸ் கோ. யோ, எவ்வளோ வாட்டியா சொல்கிறது, அது லேஸ் கோ இல்லை லெட்ஸ் கோ. டேய், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது லேஸ் கோ தான்டா. ஓகே, இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லாமல் விட்டோம் பாரு. அதாவது அனாமலி வந்தால் லைட் ஆஃப் பண்ணணும். ஓ ஆமாம், அதுவும் பண்ணணும் அனாமலி வந்தா. ஓகே, இப்போ இவனை பார்க்க வந்து நல்லவமா இருக்கான், டீ கேட்குறான்டா, கொடுத்துடலாம்டா. ஏய் இவன் வேம்பயர் மாதிரி இருக்காயா? இஞ்சி டீ கேட்குறான்டா, ஒரு ஏலக்காய் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு சூப்பரா. சார் நீ வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். நான் பெரிய பையன், அமைதியாக வேஸ்ட்டுங்க இவனை, சும்மா அமைதியாக உட்கார, சைடில் உட்காரு போ. நான் சொல்றது கேளு, நான் வேம்பயர் நான் கேமரா அதுக்கு பார்க்குறேன். நல்லவமா தான் இருக்கான். நான் மூவில பார்த்துருக்கையா இந்த மாதிரி தான் வேம்பயர். மூவியும் ஒரிஜினாலிட்டியும் ஒன்றும் கிடையாதுடா தம்பி. மூவி வேற, கேம் வேற. ஓகே, ஸோ கைஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எதுவும் தெரில, நான் பார்த்துட்டு இருங்க. தம்பி நீ வாப்பா தம்பி, டீ குடிக்கிறியா, காப்பி குடிக்கிறியா, இல்லை பிரியாணி கறி பையஸ் போட்டு தட்டா? அண்ணனுக்கெல்லாம் தெரியும். நான் சொன்னேன்ல இவன் வந்து வேம்பயர்னு, கேட்டியா? ஒரு கேம்னா தப்பு நடக்காதான் செய்யும். தப்பே நடக்காதுன்னா அது என்ன? இது லைஃப்னா தப்பு கரெக்ட் எல்லாம் இருக்கும். விடு நம்ம ஜெயிக்கிறோம். ஓகே ஓகே, பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்ல பேச்சு கேளு. ஒரு வேளை சமாளிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சில சோர்ஸ், அதாவது வந்து டாஸ்க்லாம் இருக்குது, அதை நம்ம செய்ய போகிறோம். ஓ ஆமாம், அது எனக்கு வந்து ஏதோ ஒரு படல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. க்ளீனிங் வேலை பார்த்து பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான். பாத்ரூமு இதெல்லாம் பண்ணி சரி, நான் கிச்சனை க்ளீன் பண்ணுறேன், நீ பாத்ரூம். நான் பாத்ரூம்லாம் அண்ணன் பண்ண முடியாதுப்பா. சரி ஓகே, என்ன பண்ணுறது, ஒரு பாத்ரூம் கழுவுறது தானே, பார்த்து பண்ணிக்கலாம். அவன்ல வந்து இது ஃபயர் வருது, ஃபயர். ஓ வெளியே ஒருத்தன் நிற்கிறான்டா, அதுக்கு தான் நான் உள்ள விட்டுட்டா. சரி, அவனை எதுக்கோ ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு உள்ள விடு. டே தம்பி, நீ ஆமாண்டா, நெருப்பு அணைக்கிற மாதிரி தான்டா இருக்கான், உள்ள விட்டுறான்டா. அப்போ ஓகே, உள்ள விட்டுரு, ஆனால் கேமரா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. சரி ஓகே தம்பி நீ வாப்பா. என்ன பண்ணுறான் பார்ப்போம். நெருப்பு அணைக்கிறேன் நல்லவன் தான்டா அவன். சூப்பர். இப்போ வந்து நெருப்பு அமைச்சக்கப்புறம் ஃபயர் போயிடும் போல இருக்கு. இப்போ அவன் காசு தருவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ முதல் முறையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஆளை உள்ள விட்டுருக்கோம். போன தடவை தான் நம்ம வந்து அனாமலியை நம்பி ஏமாந்து போயிட்டோம். இந்த தடவை கரெக்டான ஒரு ஆளை உள்ள விட்டு நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து காசு தரணும். 3 ரூபாய் தான் வந்துருக்குது. ஓ 13 ரூபாவா? இப்போ வந்து காசு தந்திட்டான். அப்ப அவன் அனாமலி இல்ல, நிஜமான ஆள் தான். He is not an anomaly. He is really a great man and the personality of the attitude and I like that. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வேலை செய்கிறே இல்லையா நீ? இப்போதான் நான் வந்து வேலை செஞ்சேன். முன்னாடியே வேலை செஞ்சேன். என்ன சோர்ஸ் பண்ண? நான் வந்து இப்போதைக்கு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணேன். ஏதோ படில்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சரி பாத்ரூம் கழுவு விட்டல, என்ன அசிங்கமாக இருக்குடா. சரி ஓகே ரைட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஏதாவது நீ க்ளீன் பண்ணுறியா? நான் பேரண்ட்ஸ் ரூமில் உட்காந்துட்டு க்ளோத்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறேன். அப்போ நீ அதை பார்த்துக்கோ. ஓகே, நான் வந்து வெளியே பார்த்துட்டேன் யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு. எவனோத்த வந்திருக்கான்டா. அப்படியா? யாரையா? போலீஸ்ரா. என்ன சொல்றாருன்னா உள்ள வந்து ஏதோ திருட வந்து வந்திருக்கான், நான் செக் பண்ணணும்ன்றாங்கடா. போலீஸா வந்திருக்காங்க? உனக்காக தான் வந்திருப்பாங்கயா. ஏன் நீனா ஒரு அனாமலி உள்ள விட்டியே, அதுக்கு ஏன்டா போலீஸ் வரணும்? தம்பி நீ வந்து ஒரு மளிகை கடையில் வந்து கிண்டர் ஆட்டையை போட்டல, அதனால தான் நினைக்கிறேன். கைஸ் வந்து என்ன பண்ணா, ஒரு கிண்டர் ஆட்டையை போட்டான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் தெரியுமா அந்த போலீஸ்க்கு? சார் கிண்டர் ஜாய் தானே, இவன் தான் சார், பிடிச்சி உள்ள போடுங்க. என்னடா காணோம்? அனாமலியோ? வாய்ப்பு இருக்குடா. இது இந்த சைடு போய் பாப்போம், எங்கயா இருக்கான் போலீஸ் மேன். இல்ல நடந்து தான் வராப்ல. வாங்க சார். அனாமலி நான் சொல்ல சார், இவன் தான் சார் சொன்னான். பிடிச்சி உள்ள போடுங்க சார் அவனை. உங்களை பார்த்து அனாமலின்றான் சார். நான்லாம் சொல்லையா, நான் வந்து ஒரு குட் பாய். எதுயா பாத்ரூம் போற? பாத்ரூம் வருதுன்னா டீசெண்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்லு. நாங்க வெளியே வந்து போவோம்ல. பாத்ரூம் வருதா? பாத்ரூம் என்ன பெயிண்டிங் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் போயிட்டான். எவ்ரிதிங் சம்ஸ் நார்மலா, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அதனால வந்து நீங்க வீட்டுக்குள்ள வந்து சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரா சார். ஓகே சார், போயிட்டு வாங்க சார். தேங்க்யூ சார்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம $21 வந்து செஞ்சுருக்கோம். இப்போ வந்து என் அண்ணா வந்து குக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குக்கா பண்ணுற? எஸ், நான் வந்து அந்த சோர்ஸ் ஒன்று இருக்குல்ல அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சமைச்சிட்டு இருக்கேன். இன்னும் $140 சேர்க்கணும் நம்ம வேற. ஓகே, இப்போ வந்து போலீஸ்மேன் வந்து டோர்ஸ்லாம் லாக் பண்ணி வச்சுக்கோ, சேஃபாக இருக்க சொல்லியிருக்காங்க. போகிறாங்க பார்த்தியா? ஓகே, சூப்பர் தான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து எல்லா சோர்ஸும் முடிச்சதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ நம்ம சோர்ஸ் முடிச்சா ஆனால் காசு ரொம்ப கம்மியாக தான்டா வருது. ஏதோ $10 கிட்ட தான் வருது எல்லாமே முடிச்சா. ஸோ வந்து $10 முக்கியம் தான். இல்லை, மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இந்த பீப்புள் தான் நினைக்கிறேன். பீப்புள் தான் ஒரு $10 அவங்க கொடுத்துருவாங்க. பட் இது என்னன்னா எல்லா சோர்ஸுமே பண்ண ஒரு சோர் $10 நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் நம்ம சோர்ஸ் முடிச்சிட்டோம்னா திரும்ப ரீலோட் ஆகிறதுக்கு வேற டைம் எடுக்குது கைஸ். டோட்டலாக வந்து $12 கிடைக்குதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், சோர்ஸில் $12 வருது. பட் அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இட்ஸ் ஓகே. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரூடரும் இன்னும் வரல. ஸோ வராங்களான்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஒன்று பார்த்தியா, என்னது இந்த அனாமலிஸ்லாம் வந்து யாரும் வந்துட்டாங்க. ப்ரோட்டீன் ஷேக் கேட்குறான். ப்ரோட்டீன்னா ஜிம் போகிறோம் சார். வாங்க சார், வந்து எடுத்துக்கோங்க சார். யோ ஜிம்மு போதான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ப்ரோட்டீன் குடிச்சா தாண்டா உடம்பு வலிக்காது. அப்புறம் உடம்புலாம் வலி கொண்டா வருது. ஆனால் இருந்தாலும் தண்ணிக்காக யாராவது ரேண்டம் பீப்புள் வீட்டுக்கு எவனாவது போவானா? தமிழர் பண்பாடுனா தெரியுமாடா? தண்ணி கேட்குறவனுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாதுடா. ஹே, என்னடா பேசுகிற? கைஸ் வாங்க கைஸ், இவன் சவுதியில் படிக்கிறதுனால இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க வீட்டுக்கு தண்ணி கேட்குறாங்கன்னா தண்ணி கொடுக்கணும். ஓகேவா? சரி, குடு இவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வாட்டி மட்டும் தான் இவனை விட போகிறேன் இன்னைக்கு. ஓகே கைஸ், சார் நீங்கள் குடிச்சிட்டு போங்க சார். ஜிம்மில் அப்படியே எனக்கும் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுங்க சார். ஓகே சார். எனக்கும் ஜிம்முக்கு போனேன் ஒரு நாள். அண்ணாமலையா இவன் சொன்ன பார்த்தியா? பாய்களா டேய், வீட்டுக்காக நான் டைலாகலாம் விட்டனேடா. மானத்தை வாங்கிட்டாரேடா, மானத்தை வாங்கிட்டாரேடா. இப்போ வீட்டை பாத்தியா எப்படி இருக்குன்னு? நம்ம ஆல்ரெடி 2 அனாமலியா? இது 2ஆவதா 3ஆவதா? இதுதான் 2வது அனாமலி. 2 தானே விட்டுருக்கோம். ஜெயிச்சிடலாம்ல, 2லாம் பிரச்சனை இல்லை தானே? ஜெயிச்சிடலாம். ஆனால் வந்து இருந்தாலும் இந்த வாட்டிலேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். இனிலேருந்து நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த அனாமலி எவனாச்சும் வந்தானா கேமராலேருந்து நல்லா அலசி ஆராயணும் கைஸ். இவனுங்க பேச்சு வந்து ஏமாத்துறாங்க. நான் வந்து நல்லவன், நான் வந்து அப்படி, நான் வந்து உத்தமன் அப்படி இப்படின்றாங்க. பட் இவங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் இந்த பேச்சு வச்சு நம்ம ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபிக்ஸ்டு ஃபியூஸ் பாக்ஸ்னு ஒரு டாஸ்க் இருக்கு, நான் பண்ண போறேன். ஃபியூஸ் பாக்ஸ் எங்கன்னு தெரியல. விண்டோன்னு ஏதோ ஒன்று இருக்கு. நான் விண்டோஸ் பாத்துக்கிறேன். நீ வேணா போய் ஃபியூஸ் பாக்ஸ் பாரு. யாரோ வந்திருக்காங்க. கிட்டாயா? ஏதோ யூடியூப்ல வந்து நம்மளை பத்தி போட போறான்டா. இந்த ஸ்ட்ரீமரை நான் பாத்திருக்கேயா? யாரு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு என்ன பத்தி சொன்னானே அவனா? அவன் இல்லையா? என்ன பத்தி ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னு சொன்னானே அவனா? நான் சவுதியில நான் பாப்பேன். இவன் அந்த மாதிரி ஆளு மாதிரி இல்லையே, வேற மாதிரி இருக்கா. ஸ்கின் வாக்கர். ஸ்கின் வாக்கரியா? அந்த மாதிரி இல்லை, நான் அமுச்சு விட்டுருவோமோ? தொத்தி விட்டுற தம்பி. எனக்கு இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி 2 தப்பு சொல்லிட்டேன். இல்லப்பா, நீ வந்து நான் பார்க்குற ஸ்கின் இதெல்லாம் இல்லை, லைவ் ஸ்ட்ரீமர்லாம் இல்லை. யூ ஆர் ஃபேக். பாய். ஓகே, தொத்தி விட்டாச்சு. காசு எதா பாரு. 42 வந்து மணி கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி இருந்தது. இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாரு. 52 வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, அது வந்தால் வட்டு போட்டோம். நான் போய் விண்டோஸ் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா 6 விண்டோஸ் இருக்கான். நான் வந்து இப்போ தான் 2 பண்ணியிருக்கேன். ஃபியூஸ் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, என்ன பண்ணும் ஃபியூஸ் பாக்ஸில்? ஏதோ கிளிக் பண்ணி விட்டா வந்துடுச்சு. அடா பாவி, நீ மட்டும் ஈஸியானதை பண்ணிட்டு என்ன மட்டும் விண்டோ கழுவுறது, பாத்ரூம் கழுவுறதுன்னு தள்ளி விட்டுறாங்க. என்னென்னமோ இருந்தது. சும்மா ஏதோ கிளிக் பண்ணி விட்டா ஃபியூஸ் பாக்ஸ் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சோர்ஸ் வந்து இன்னும் டைம் ஆகுமா? ஓகே, இப்போ வந்து சோர்ஸ்க்கு வந்து 5 மினிட்ஸா? எவ்வளோ நேரம்? 5 மினிட்ஸ் இல்லடா, 2 மினிட்ஸ் நம்ம தான்டா. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆள் வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, வந்துட்டாங்க. இவனே பிஸ்னஸ் மேன் மாதிரியே இருக்கான். என்னது, நாங்கள் ஏலியனை பார்க்க வந்திருக்கோம். உங்கள் வீட்டில் ஏலியன் இருக்கா? என்னங்க கேள்வி இது சார்? என்ன பார்த்தா ஏலியன் மாதிரி இருக்கா சார்? இவன் FBIலேருந்து வந்திருக்கான். இல்லைனா உன்னனா ஏலியன்னு சொல்கிறானா? என்ன பார்த்தா ஏலியன் மாதிரியா இருக்கு? சரிங்க, செக் பண்ணிடலாம். ஏலியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு சம்பாதிச்சிடலாமா? சரி வாங்க, இவனை உள்ள விட்டுடலாம். பார்க்க ஒருமா லைக் நார்மலாக தான் இருக்கா. நான் ஏலியன் தான் சார். நான் வந்து வீனஸ்லேருந்து வரேன். எனக்கு நீ 10 கோடி கொடு, உன் வீட்டுக்கு வரேன். யாரை ஏமாத்த பாக்குற? போடா டேய், உன்னை பார்த்தா ஏலியன் மாதிரி இல்லை அப்படின்றான். ஆமா, உன்னை பார்த்தா தான் ஏலியன் மாதிரி இருக்கு. போடாங்கிட்டு தொத்தி விட்டாச்சு. கோச்சிட்டு ஓடிட்டாயா நீ சொன்னதுக்கு? கோச்சிட்டு போட்டோம். என்ன பார்த்து ஏலியன்றான். எனக்கு கோவம் வராதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் ஏதோ ஹியூமனிட்டிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்த. ஹியூமனிட்டியா? ஹியூமன் பிளஸ் நிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹியூமனிட்டி. ஓகே ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு $69 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் 2:24 ஆயிடுச்சு. இன்னும் 6 o'clockல வந்து நம்ம $160 சேர்க்கணுமா? இப்போதைக்கு நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம்? ஏதோ ஒரு இப்போதைக்கு 59. டிவி டிவி ஆன் ஆகுது. இன்னும் ஆஃப் ஆயிடுச்சு.
எப்போ ஹேய் உனக்கா ஜம்ஸ்கேர் வந்துச்சா? இல்லடா உன்னை பயமுத்துனதை பார்த்தேன். ஆக்சுவலி ஏதோ ஜம்ப்ஸ்கேர் ட்ரை பண்றாங்கடா, நம்ம அதில் மாட்டிக்கிறோம். நம்ம வந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஜம்ப்ஸ்கேர். ஆக்சுவலி இந்த கேம் நிறைய ஜம்ப்ஸ்கேர்ஸ் வந்து நம்மளுக்காக வச்சிருக்காங்க, பட் நாங்கள் வந்து அதில் எஸ்கேப் ஆகிறோம் கைஸ், ஏதோ லக்கில். பீட்சா டெலிவரி மேன்யா? பசிதுராடி, சாப்பிடலாம்டாடி, ப்ளீஸ்ராடி. இருங்க ஒரே ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் இது இருந்தாலும். கையில பீஸா தான்டா வச்சிருக்கான். பசிக்குதுடா, சாப்பிட்டுலாம்டா. ஓகே நம்ம அம்மா அமிச்சிருக்காங்களா? சொல்றாரு பாரு, நம்ம அம்மா அமிச்சிருக்காங்களாம். நம்ம அவங்க வெளியே போயிட்டாங்களா, நம்ம பசியோட இருப்போம்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காங்கடா. பரவாயில்ல, செம்மையான அம்மா தான் இருக்காங்க. அம்மா ரொம்ப நன்றி, வாங்க சாப்பிடலாம். இருங்க இப்போ சாப்பிட்டா என்ன நடக்குன்னு. போயிட்டாங்க கேசிமா, அண்ணாமலை இல்லை தான் நிற்கிறேன். சாப்பிட்டோனே சானிட்டி ஏறிடுச்சு எனக்கு. 80 சானிட்டி அவ்வளோதான், ஹெல்த் நிறைய போடு. ஸோ இப்போ கைஸ் ஒரு அனாமலிக்கு பண்ண டேமேஜ் நம்மளுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சுங்க. பரவாயில்லையே, சூப்பர், நல்ல வேலை நம்ம அவனை தொடர்ச்சி அனுப்பல. எஸ், தேங்க்ஸ் பீஸா பாய். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சோர்ஸ் வந்துருச்சு. நீ என்ன பண்ண போற? இப்போ நான் வந்து டிஷ்ஷஸை வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறம் காஃபி செய்யலான்னு இருக்கேன். அதுதான் என்னோட சோறு இன்னைக்கு. டிஷ் வாஷ் பண்றியா? டிஷ் வாஷரா நீ? ஓகே. நான் டிஷ் வாஷரா, நீ பாத்ரூம் கிளீனர். கைஸ், டிஷ் வாஷர் ஆதித். நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணல. பாத்ரூம் கிளீனர் வசந்த். நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணலையே. நான் பார்த்தேன் நீ பாத்ரூம் க்ளீன் பண்ற. யாரோ வந்திருக்காங்கடா. பேலரினா. ஐ அம் பிராக்டிசிங் ஃபார் டுமாரோ. ஐ நீட் 1 person to watch. நான் பாக்குறேன்டா. மேடம் நான் பாக்குறேன் மேடம். வாங்க மேடம். சரி, நார்மலா தான் இருக்கா. சரி, உள்ள விடலாமா? விட்றா, என்னடா மேடம், வாங்க மேடம், என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க மேடம். நீ ஒரு வாட்டி வந்து செக் பண்ணு கேமராஸ்ல. சரிடா, எப்பா இவன் தொலை தாங்கடா, ஒரே இதுவா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டான். நான் பாத்துறேன். நீ இதெல்லாம் சொல்ல தேவை, நான் உள்ள விட போறேன். மேடம் ஞானு மேடம், 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா டக்குன்னு 10க்கு 10 பரவாயில்லையா? என்ன அதுக்குள்ள போயிட்டாங்க மேம்? ஐயோ மேம், இன்னும் பாட்டு நிறைய இருக்குது. என்னை பார்த்து நர்வஸ் ஆயிட்டாங்களா? நீனா அவனை நர்வஸ் ஆக்கிட்ட போல இருக்கு, உன்னாலதான். ஆமாண்டா, நம்ம அண்ணன் ஸ்டைல் எப்படிடா? இல்லையா, சிங்கிங்க பார்த்து நர்வஸ் ஆயிட்டாயா? என் சிங்கிங்க போய் நர்வஸ் ஆயிட்டாங்களா? அப்படிதான். ஐயோ, அசிங்கமா போச்சு, மானத்தை வாங்குறானுங்களே. இந்த பியானோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அது? அது ரொம்ப ஈஸிடா, என்கிட்ட குத்தா நான் பண்ணிருப்பேன்டா. ஓகே, பண்ணிட்டேயா? டாஸ்க் கம்ப்ளீட்டட், பிராக்டிஸ் பியானோ முடிச்சிட்டேயா? ஓகே. ஐயோ, எனக்கு நினைச்சா சிரிப்பா இருக்குடா. டிஷ் வாஷர் ஆதித்து, பாத்ரூம் கிளீனர் வசந்த் சொல்லல, நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு, ஏன் தெரியல. ஓகே, உள்ள நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து 3 minutes வெயிட் பண்ணனும். இப்போ 3 மணி ஆயிடுச்சு. அப்பனா என்ன தெரியுமா, இந்த டைம்லலாம் எல்லாம் பேய வரும், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாதான் நீ நைட்டு தூங்குவல, அதுக்காக தான். என்னடா அது, யாரோ வராங்க. யாருங்க நீங்க? டான்ஸ் ஸ்டைலா இருக்காங்க. டான்ஸ் பார்ட்டி டுநைட்டா? பார்ட்டியா? பார்ட்டி, உனக்கு பார்ட்டியா? இந்த பார்ட்டியெல்லாம் யாரா பார்ட்டி கூப்பிடுறது? அதான் வெள்ளை முடி வச்சுட்டு பார்ட்டிக்கு போறாங்க. இன்னும் 5 வருஷத்துல வாயில் இருக்க பால்லாம் கொட்டி போயிடும். இது வந்து பார்ட்டிக்கு போதான். மேடம் நீங்க மூலம் கிளம்புங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வர. சின்ன பசங்க வீட்டில் இருக்காங்க, வந்து பார்ட்டி கிட்டின்னா பேசுறீங்க நீங்க. வெளியே போனோமா? அதோ கோ நோ வே, ஐ அம் கமிங். நம்ம அம்மா என்ன சொன்னாங்க, வெளியே போவே கூடாது, வெளியே போனா கன்ஃபார்ம் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ உஷாரா சொன்னாங்க நம்ம கிட்ட. ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர்னு ஒன்று எதுக்கும் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். Yes, stranger is always a danger. Don't buy chocolate from the stranger because chocolate have mica matra which will micafy and they will sell your kidney for 100 rupees. Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சோர்ஸும் வரல. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், கொஞ்ச நேரம் சும்மா சுத்தலான்னு இருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் அனாமலி, இப்போ வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அனாமலிஸ் தான். ஸோ வந்து எப்படியாவது எங்களால் எவ்வளோ காசு எடுத்துருக்கோம் பாரு. இப்போ ஐ திங்க் ஒரு 99 சேர்த்துருக்கோம், 100 சேர்த்துட்டோம். அப்போ 60 தான்டா இருக்கு. ஸோ 60 எப்படியாவது சேர்த்து, அதாவது இன்னும் 6 ப்ராப்பர் அனாமலிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா. எஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ. ஆனா டைம் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு. இப்போதைக்கு 4 o'clock ஆக போகுது, 3:36. இப்போ இந்த அனாமலி கட்ட பார்க்கணும்டா. என்னது? எமர்ஜென்சி வாட்டர். yellow கலர்ல தண்ணி வருதா பாரு. ஏதோ பிரவுன் வாட்டர் வருது. சாரி, yellow கலர்ன்ற பாரு, பிரவுன் கலர் பாரு. வருதுடா, ஃபாசெட்ல வருதுயா. ஓகே, இப்போ வந்து அவன் ஏதோ நோட்டீஸ் தரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம அம்மாவுக்கு காமிச்சிடுவோம். ஸோ என்ன அம்மா ஃபஸ்ட் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை அவங்க உண்மையாக சொல்லிட்டாங்க தானே. இப்போ கேமரா வேறு பார்க்கணுமா இதுக்கும்? இருங்க பார்க்கலாம். ஓகே, நார்மலாக தான் கேமராவும் கரெக்டாக இருக்குது, அவங்க சொன்னதும் உண்மையாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மேலே கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது. உன்னை வந்து உள்ளே விட்டுருலாம். நோட்டீஸ் மட்டும் நோட்டீஸ் மட்டும் தானே கொடுப்பாரு அவர். கொடுத்துட்டு போயிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார், போயிட்டு வாங்க சார், காசு எதை மட்டும் பார்த்துக்கூடா. இப்போ இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு அம்மா வந்ததுக்கப்புறம் கொடுத்துடலாம். பாரு, தண்ணி ஆனால் போவே இல்லை. அட ஆமா, எதுக்கு போகல? மேபி அம்மா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ. ஓகே, அந்த நோட்டீஸ் பார்த்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா. போயிடுச்சு. ஓகே, ஃபைன். சூப்பர். காசு ஏறிச்சா பாரு. 4 o'clock ஆயிடுச்சா? காசு ஏறிச்சு. ஆனா 4 o'clock காசு ஏறிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம்.
கமான் டேய் இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணணும்டா. ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு அனாமலி கூட விட முடியாது. எஸ் ப்ராப்பர் ஃபோக்கஸ். ஓகே இப்போ வந்து இன்னும் 20 செகண்ட்ஸில் வந்து திரும்பி டாஸ்கில் பண்ணலாம். ஏய் பாத்தியா நாய்க்குட்டி. ஓ இதான் நம்ம நாய்க்குட்டியா? ஏய் டாபர்மேன்ரா இது. டாபர்மேனா என்னது இது? டாபர்மேன்லாம் வந்து லைக் ரொம்ப பெருசாக இருக்கும். டாபர்மேன் இல்லை இது டாபர்மேன் தான்டா. கைஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தெரிஞ்சா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏய் இப்படி பேசுகிறான் பாரு. என்னோட பேர் சுரேஷ். லாஸ்ட்ல ஏதோ அதாவது சைலண்டா பேசுற மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி பேசுறான். சோ கைஸ் இவன் வந்து கேமராலாம் பார்க்க வேணாம்டா டேய் அப்படியே தொத்தி விடுறான். துரத்தி விடு. என்னோட பேரு சுரேஷ், நான் படிக்கிறது 10வது அப்படின்றான். போடாங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் காமா பேசிட்டு அதுக்கு திடீர்னு அப்புறம் ஹார்ஷா பேசுறான். சோ கைஸ் இவன் வந்து ஒரு அனாமலி தான். அம்ச்சுடு வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சாச்சு. நல்ல வேலைடா டேய் சவுண்ட் ஆஃப் பண்ணாம வச்சிருந்தோமே, அது இருக்கு நல்லதுடா. ஓகே சூப்பர். இப்போ வந்து ஸ்பைடர் வெப்ஸ்லாம் க்ளீன் பண்ண போறேன் நான். இங்க நிறைய ஸ்பைடர் வெப்ஸ்லாம் இருக்கு. இரு நானும் க்ளீன் பண்றேன். ஓகே இப்போ 2 ஸ்பைடர் வெப்ஸ். நீ வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்ரூம் க்ளீனர். அதுவும் பாத்ரூம் தான் வருதா? ஐயோ பாத்ரூம் க்ளீனர். தம்பி வாயை மூடுங்கோ, அப்புறம் சில விஷயங்களை லீக் பண்ணுறேன். என்ன விஷயம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே இப்போ வந்து எல்லா ஸ்பைடர் வெப்ஸும் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து சோர் பண்ணணும். ஹே ஐ அம் யுவர் நியூ நெய்பர். ஓ நான் பக்கத்து வீட்டுக்காரனா? சார் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்னது? நான் வந்து அவர் பேரை சொல்லணுமா? அது வெளியேந்து சொல்லலாமே. சொல்லுங்க சார். உள்ள வந்து தான் சொல்லுவாராம். இப்போ எனக்கு புரியல. இப்போ என் பேர் சுப்பிரமணி, எங்க அப்பா பேர் ராமசாமி, என்னோட தாத்தா பேர் வந்து முனுசாமின்னு சொல்லுவான் போல இருக்கு. தம்பி நீ வேணாம்டா. என்ன இவன் வந்து 4 மணில எவனாவது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவானா? இருந்தாலும் இப்பதான் வீட்டுக்கு வந்திருந்தா. எனக்கு என்னமோ இவனை துரத்தலான்னு தோணுது. நீ ஏதா பண்ணி வைப்பா, எனக்கு தெரியலப்பா. நீ சொல்லு, தொத்தி விட்டலான்ற. ஆமா அப்படிதான் எனக்கு தோணுதியா. விட்டுறலாம். இங்க பாருடா, உன்னை கேடு தான் பண்ற. அப்புறம் என்னால தான் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் என் மேல பழி போட்டா இப்படி. எவனாவது 4 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்களா? தொத்தி அமிச்சிடலாம். சரி இப்போ தொத்தி அமிச்சிடலாம். தொத்தி ஆச்சு. ஓ போயிட்டானா? காசு ஏறல தம்பி. ஏறிடும் பார்க்கலாம். போடா டேய். ஐயோ ஏறல கீசா. யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணும்டா. ஐயோ பெயிண்டிங்க பாத்தியா? வால்ல இருக்க பெயிண்டிங் எப்படி இருக்கு பாத்தியா? ஸ்கேரியா இருக்கட்டும்டா. இப்போ நமக்கு காசு கிடைக்குமாடா? ஆமா இன்னும் வந்து $40 செய்யணும். டைம் 5 o'clock ஆயிடுச்சு. இல்லடா எனக்கு லைட்டா அவன் மேல ஒரு டவுட் மிக்ஸ்டா தான். இல்ல எனக்கும் லைட்டா டவுட் இருந்துச்சுதான். பட் உள்ள விட்டுருக்கலாமோ? ச்சே. ஓகே இருங்க. ஸ்டில் ஹோப் இருக்கு நம்ம பண்றதுக்கு. கைஸ் பட் இன்னும் நம்மளால பண்ண முடியும். எல்லாமே கரெக்டா பண்ணணும். ஒரு தாத்தா வந்திருக்காரு. தம்பி என்னோட பொண்ணோட வீடு இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்காப்பா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. என்ன சொல்லலாம்? இருங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போ. ஆனா இருந்தாலும் இந்த தாத்தா பாவனா ரொம்ப லைக் ஓல்ட் தாத்தா. ஆமா பார்க்க நல்ல மாதிரி தான் இருக்காரு. ஃபேஸ்ல எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. சொல்லிடலாம். சார் தொடர்ந்து விட்டலாம் சார். ஐயா நீங்க உள்ள வாங்கயா. வாங்கப்பா வாங்க. பொண்ணோட பேரு கேரன். ஓ பக்கத்து வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, ஓ ரொம்ப நன்றிப்பா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் வந்து உன்னை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்றாரு. ஓகே போயிட்டு வாங்க தாத்தா. 10 ரூபா மட்டும் கொடுத்துருங்க தாத்தா. இது 131 வந்துடும் நினைக்கிறேன். ப்ளீஸ். ஐயோ தாத்தா 10 ரூபா. தாத்தா 10 ரூபா. ஓகே இருங்க. இப்போ வந்து 1 minute 40 secondsல வந்து இப்போ டாஸ்க் வரப்போகுது. ஸோ வந்து அதுக்குள்ள 6 மணி ஆயிடாது. ஆமா ஸோ வந்து அதுவும் முடிக்கணும் நம்ம டக்குன்னு. ஓகே நீ காசு வரல. ஓகே வந்துச்சு. அப்பா गाइस செகண்ட் பயந்துட்டே. லெட்ஸ் கோ गाइस லெட்ஸ் கோ. ஓகே அடுத்து யார் வரான்னு பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆள் வரதுக்கு வெயிட் பண்ணுவோம். டேய் அதுக்குள்ள ஒரு சோர் இப்போ கொடுத்தா நம்ம ஜாலியா பண்ணிட்டு இருக்கலாமேடா. அதான் சும்மா சுத்த வேண்டியதா இருக்கு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 5 சோர்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம். அதாவது 5 தடவை ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கு மேல ஆகாது அப்படின்னு வேணா வைக்கலாம். ஆனா வந்து எப்படி அடிச்சு பாரு வீடு. ஓகே யாரோ வராங்க. இது ஒரு பொண்ணு வருது. ஏதோ குட்டி பொண்ணுடா. என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? இது அதாவது நான் வீட்டுக்கு வழி மறந்துட்டேன். ஓ அப்படிங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறோம். எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஃபோன் கொடுங்க, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணனும் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. கேமரா செக் பண்ணு. ஹே பாத்தியா? பாவி ஜெயண்ட் மாதிரி இருக்கியா அப்பா? அது குட்டி பொண்ணுன்னு பார்த்தா இவ்ளோ பெருசா இருக்கு. தொத்தி விடுடா. ஏய் பாய் இல்ல ஒண்ணுமே வாங்க. இது அனாமலி இல்லடா, அனகொண்டாமலி. தொத்தி விடுடா போல அத. போங்க மேம் நீங்க போங்க. சாரி குட்டியா இருக்கும்போது பெருசா தான் இருந்தது. ஏதோ உதவி செய்யலாம்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கே ஆப் படிக்க பார்க்கறாங்க பாத்தியா? ஓகே இப்போ வந்து 141 வந்து லைக் கன்ஃபார்மா வந்துரும். 20 ரூபீஸ் தான்டா வேணும். ஓகே இன்னும் 20 செகண்ட்ஸ்ல ஒரு டே தான்டா இருக்கு. நம்ம சோர்ஸ் பண்ணி ஆவணும்டா. ஆமா 20 செகண்ட்ஸ்ல அன்லாக் கையில நம்ம போய் டக்குன்னு பண்ணலாம். சோர்ஸும் பண்ணனும் ப்ளஸ் 10 ரூபீஸ். ஓகே லெட்ஸ் கோ. 5:36 ஆயிடுச்சு. நம்ம டைமே இல்ல. இப்போ வர அனாமலி நம்ம கரெக்ட்டா பண்ணி ஆவணும்டா. ஆமா
ஓகே இருங்க இப்போ ஏதாவது அனாமலி வருதான்னு பார்க்கலாம். அனாமலி கமான் கைஸ் கமான் லெட்ஸ் கோ கைஸ். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே இப்போ அவ்வளோதான். இப்போ டாஸ்க் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து யூஸ் பண்ணலாம். வாஷ் தி பாத்ரூம். தம்பி பாத்ரூம் போய் க்ளீன் பண்ணோம். இல்ல நான் பாத்ரூம் நாட் க்ளீனிங் திஸ் டைம் யூ only cleaning. ஏய் எவனோ வந்திருக்கான். நான் என்ன சொல்றான் பாரு. You got any food? I'm hungry. பசிக்குதுன்றானா? பசிக்குதா அவனுக்கு. ஏய் பசி. சரி நீ அவன் கூட பேசிட்டு இரு. நான் எனக்கு ஆனா இந்த தடவை நான் வரைக்கும் பார்க்க போறது இல்ல. டேய் தொத்தி விட்டுறேன்டா. ஓகே இருங்க ஃபர்ஸ்ட் நான் அது வரைக்கும் மாப் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ளோரை. இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு படில வந்து மாப் பண்ணா இது முடிச்சிடலாம். நான் தொத்தி விட்டுட்டேன். ஓகே இப்போ வந்து நான் வந்து பியானோ பண்ணிட்டு இருக்கேன். சோ நானும் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சரி இருங்க இதுதான் லாஸ்ட் படில. ஏய் டைம் முடிஞ்சிச்சு. ஐயோ என்னையா இது? அட பாவி. 153 கலெக்ட் பண்ணிட்டோயா? சூஸ் பண்ணிருந்தா ஐயோ சே பரவாயில்ல. சரி இப்போ வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் ஆடிட்டு நம்ம லாஸ்ட் நாங்க என்ன பண்ண போறோம்னா திரும்ப ரீட்ரை பண்ண போறோம். பிகாஸ் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரை தான். ஃபர்ஸ்ட் ட்ரைலயே இவ்வளவு தூரம் வந்தது பெருசு தான் கைஸ். ஓகே லெட்ஸ் கோ டு தி செகண்ட் ட்ரை. ஓகே ஓகே வாங்க இப்போ செகண்ட் ட்ரை போய் நெக்ஸ்ட் எண்டிங் கண்டுபிடிக்கலாம். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நிறைய காசு சம்பாரிச்சிட்டோம். சீக்கிரமாக சம்பாரிச்சிட்டோம். ஸோ இதுனா செகண்ட் ட்ரை கைஸ். ஸோ வந்து டக்குன்னு இந்த காஃபி செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். எஸ் எல்லா சோர்ஸுமே நம்ம ப்ராப்பராக முடிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் நிறைய சோர்ஸ் இன்னும் முடிக்கவே இல்லைங்க. அதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ சேர்த்துட்டோம்னா 164 எஸ் ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய சோர்ஸ் இன்னும் முடிக்க கூட இல்லை. அப்பயே நாங்கள் அவ்வளோ சேர்த்துட்டோம். இப்போ 536 டைம் இப்போ இந்த அனாமலி இன்னும் ஒரே ஒரு அனாமலி தான் வரப்போகுது. நம்ம கரெக்டாக போனாலும் சரி தப்பாக போனாலும் சரி எதுவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஏய் இவனா அந்த லைக் நம்மள 0 ஆரா சொல்லிட்டு யூடியூபரா இவன் தொத்தி விட்டலாமா அப்படி டாட்டா? இது 0 ஆரலாம் கூப்பிட்டான். இவனா அவள ஆந்தையா? சரி தொத்தி விடலாம். தம்பி கிளம்பு. 0 ஆரா சொன்னால கிளம்பு. Get out of the house you fool. How dare you come inside my house? வந்து என்கிட்ட ஆரா இருக்கு. அது சொன்னா கூட நான் உள்ள விட்டுருப்பயா. எஸ் ஓகே இப்போ வந்து அவனை தொத்தி விட்டாச்சு கைஸ். இப்போ வந்து டைம் 6 ஆனா போதும் நம்மளுக்கு வந்து we will finish the freaking game. அதுக்கப்புறம் ரெண்டு எண்டிங்ஸ் அன்லாக் பண்ணிடலாம். எஸ் கைஸ் ஆமா நம்ம தோத்தது நல்லது வெச்சுக்கோ. அது ஒரு எண்டிங்டா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து காசையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து தம்பி சூப்பர்ப்பா நீ வந்து சொன்னபடி எல்லாமே செஞ்சுட்ட. சோ நீ சேர்த்த காசை நீயே வெச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. வாவ் ஓகே இப்போ பேரண்ட்ஸ் வராங்க போல இருக்கு. கலெக்டட் மணி $160. ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து அந்த காசு கொடுத்தனால நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம். பாருங்க ஜாலியா அலவுன்ஸ் வந்துருச்சியா? சூப்பர் தான். அவ்வளவுதான். So guys இதான் வந்து இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல் guys. Bye from Vijay and ஆதித் கேமர். ஓகே நாளைக்கு என்ன கேம் போடலாம்னு சொல்லுங்க. லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை 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 guys.